எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பர்ஃபெக்ட் ஃபில்முக்கான எல்லா தகுதியும் இந்த படத்தில், இந்த ட்ரெய்லரில், இந்த பாடலில், எல்லா விஷயத்துலையும் தெரியுது. ஜிஎன்ஆர் அப்படிப்பட்ட படம் தான் பண்ணுவார். இந்த படம் அவருடைய மற்ற எல்லா படங்களையும் மீறி பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது. அந்த தீம் மியூசிக் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் கண்ணை மூடி தான் ஸ்லைட் ஷாட் வருதான்னு பார்த்தேன். இல்லைன்னா கண்ணை மூடிட்டேன். கண்ணை மூடி அந்த பியானோ ஸ்டார்ட் ஆனது எண்டு முடித்து அந்த ஹை பீச் போய் மறுபடியும் பியானோவில் முடிக்கிற அந்த விதம், அந்த டோட்டலாகவே அந்த படத்தினுடைய தரம் அந்த மியூசிக்கில், தீம் மியூசிக்கில் தெரிஞ்சது. இமான் சார் கிரேட் ஒர்க் சார், கிரேட் ஒர்க். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறது அந்த நான் கண்ணை மூடிட்டு கேட்டேன் அந்த 2 நிமிஷத்தில் தெரிஞ்சது. தேங்க்ஸ். விஷ் ஆல் தி பெஸ்ட். தமிழ் சினிமாவில் தனித்துவமான பாணியை கடைபிடித்து படம் இயக்கி கொண்டு வருகின்ற இயக்குநர்களில் குறிப்பிடத்தக்கவராக ஜிஎன் குமரவேல் இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அவருக்குரிய நியாயமான அங்கீகாரத்தை வாகா நிச்சயமாக அவருக்கு கொடுக்கும். தயாரிப்பாளருக்கும் படக்குழுவினருக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விக்ரம் பிரபுவின் வாகைசோட வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஜிஎன்ஆர் குமரவேல் டீம் தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைவருமே நமது பத்ம விபூஷன் கமல் சாரோடைய மாணவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவரோட மாணவர் தான். அவரிடம் நேரடியாக பயிலாவிட்டாலும் ஒரு ஏகலைவனைப் போல நானும் அவரிடமிருந்து கற்றிருக்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்குறேன். விக்ரம் பிரபு அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பின்னணியாக இருப்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நான் உணர்றேன். தந்தை வர முடியாத இடத்தில் ஒரு மூத்த தனையன் தந்தையாக வருவது போல ஒரு சிவாஜி ஐயாவாகவே இன்று கமல் சார் அவர்கள் வந்திருக்கிறார். விக்ரம், உங்கள் பெயருக்கு பின்னால் பிரபு என்ற உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம் இருக்கிறது. வாகா ஒரு இந்திய எல்லை பகுதியில் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு எல்லைக்கோடை பற்றிய அந்த இடத்தில் நிகழக்கூடிய ஒரு கதை. ஸோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நடக்கக்கூடிய ஒரு கதை களத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு படமாக இது உருவாகும் என்கிற நம்பிக்கையை எனக்கு விதைத்திருக்கிறார் இந்த படத்தின் இயக்குனர் ஜிஎன்ஆர் அவர்கள். கமல்ஹாசன் அவர்களை உலக நாயகன் என்று சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அது என்னையை பொறுத்த மட்டில் அவர் உள்ளூரில் நேர்த்தியான படங்களை எடுப்பதனால். காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் பட்டாக இருப்பதனால் தான் அது உலகத்தரம் என்று நான் ஆழமாக புரிந்து வைத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த வாகா திரைப்படம், இதோடைய இசை, இதோடைய ஒளிப்பதிவு எனக்கு மிகுந்த நம்பிக்கையை எனக்குள் விதைக்கிறது. இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பதற்கு இந்த கலை பெரியவர்கள் முன்னால் நான் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் ஜிஎன்ஆர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த படம் எனக்கு கேட்டார். ஸோ அப்போ நான் வேறு கமிட்மெண்ட்லேருந்து பண்ண முடியல. பட்டு அவர் லொக்கேஷன் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு லொக்கேஷனை காமிச்சார். பட் எனக்கு அந்த லொக்கேஷனை பார்த்த உடனே ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு லொக்கேஷனே அவ்வளோ நல்லா ஃபோட்டோ எடுக்கக்கூடிய குமார் கண்டிப்பாக அந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். விக்ரம் பற்றி சொல்லி ஆகணும். இஸ் அ டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் ஒரு லெஜெண்டரி ஃபேமிலி. சிவாஜி சாரோடைய கிராண்ட்சன் இருந்தாலும் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் வெரி வெரி பேலன்ஸ்ட், வெல் பேலன்ஸ்ட், மெச்சூர் பர்சன். இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நான் பார்த்ததே இல்லை. சச் அ லவ்லி பர்சன். ஜிஎன்ஆர் குமரவேல் சார் எனக்கு முன்னாடி இருந்தே நல்ல ஃப்ரெண்டு. நான் சிகரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது விக்ரம் சொன்னார், இந்த மாதிரி அடுத்து ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஒரு சின்னது, நான் இப்போ தான் போலீஸாக பண்ணுறேன், அடுத்து ஒரு மிலிட்ரி மேன்றது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், டெஃபினட்டாக உங்களுக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டு நான் அழகு பார்த்தேன், அதுவே செம்மழகாக இருந்தீங்க, ஹேண்ட்ஸமாக இருந்தீங்க. கன்ஃபார்மாக இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்குறதுக்கு டெஃபினட்டாக சூப்பராக இருப்பீங்க, எந்த தயக்கமும் காட்டாதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் குமரவேல் சார் ஃபோன் பண்ணேன். கரெக்டான சாய்ஸ். ஏன்னா குமரவேல் சார் நான்லாம் ஒரே கேட்டகரி. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுற கேட்டகரி. ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி தான் ஹீரோ. அதை தூக்கி போகிற குதிரை கரெக்டான குதிரையாக இல்லை அப்படின்னா நாங்கள் மாட்டிக்குவோம். ஸோ அதுக்கு இந்த குதிரை கரெக்டான குதிரைன்னு சொன்னேன். வாகா இந்த படம் எங்கள் டைரக்டரோட படம். ஃபஸ்ட்டு என் தலைவருக்கு
வணக்கம் கமல் சார். கமல் சாருக்கு வந்து எல்லா வருஷமும் நான் போய் அவர் பர்த்டே அன்றைக்கி பார்ப்பேன். அவரோட ப்ராடக்ட் எங்கள் டைரக்டர், அண்ட் இன்னொன்று சிவாஜி சார் ஃபேமிலி ப்ராடக்ட் ஹீரோ. ஸோ இவங்க 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு நல்ல படமாக தான் அமையும். அண்ட் ஆக்சுவலாக விக்ரம் எப்படின்னா, நாங்களாம் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கெல்லாம் விக்ரம் பிரபுவா தெரியும், எனக்கு காஜுவா தெரியும். நாங்களாம் காஜுன்னு தான் கூப்பிடுவோம் வர. அண்ட் அதே மாதிரி இமான் நான் விக்ரம் பிரபு எல்லாருமே ஒரே செட்டு டவுன் போஸ்கோவில். ஸோ சூப்பர் சாங்ஸ் மச்சான், சூப்பராக இருக்குது எல்லாமே. அண்ட் ராஜா சார் டச் ரொம்ப நிறைய இருக்குது. அண்ட் எல்லா ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டு தான் படமே ஆரம்பிப்பாங்க. ஆனால் விக்ரம் பிரபுக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, படம் ஆரம்பித்து தான் பிள்ளையார் சொல்லியே போட்டார். ஏன்னா கும்கி படத்தை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்தில் அது ரொம்ப ஒரு லக்கியான ஒரு ஹீரோ. அண்ட் தாத்தாவோட பிளெஸிங்ஸ் நிறைய இருக்குது அவருக்கு. ஸோ அண்ட் குமார் சார் பற்றி சொல்லணுன்னா என் அண்ணன் மாதிரி சொல்லலாம். எல்லா படம் டிஸ்கஷன்ஸும் நான் போய் வாலண்டியராக உட்காருவேன் அவர் கூட. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க்கு. ஸ்கிரிப்டெல்லாம் கேட்கும்போது சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் பேசுவேன். கமர்ஷியல் அண்ட் கிளாஸ் ரெண்டுமே கலந்து ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ஒரு ஹீரோக்கு வந்து எப்போவுமே எப்படி ஒரு டைரக்டர் அமைகிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த டைரக்டருக்கு எப்படி ஒரு ஹீரோ அமைகிறாங்கங்கிறது முக்கியம். இப்போ அப்பாவுக்கும் பிரபு சாருக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் குமார் சார் விக்ரம் பிரபுக்கு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஆசை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.